ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்ஆர் டெக் சேனல்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பழைய மாடல் சிபியு HCL இதில் மதர் போர்ட் டெட் ஆகிடுச்சு. அது என்ன மாடல் இருக்குது, நம்ம இப்போ என்ன மாடல் போட போகிறோம், எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த சிபியூவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 946 மதர் போர்டு, இன்டெல் மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. HCL ஒரிஜினல் போர்டை எடுத்துகிட்டு இந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த போர்டு டோட்டலாக டெட் ஆகிடுச்சு. இது சர்வீஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா இப்போ ரொம்ப பழைய மாடல். இதோட சர்வீஸ் காஸ்ட்டுக்கு நம்ம வேறு ஒரு மதர் போர்டை போட்டுடலாம். இதில் ப்ராசஸர் சாக்கெட்டு மாடல் பார்த்திங்கன்னா 775. இதுக்கு 775க்கு ஆல்டர்னேட்டிவாக 946க்கு பதிலாக நம்ம G31 போர்டுக்கு போகலாம். அது இந்த 946ஓட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. அந்த போர்டு இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எல்லாமே ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அதனால் நம்ம இப்போது என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாடல் மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கோன்னா G41 பிரான்டெக் இந்த போர்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு ஆல்மோஸ்ட் DDR3லேயும் வருது, DDR2லேயும் வருது. G41 இதில் 775 சிப்செட்டும் சப்போர்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த பழைய 946 மதர் போர்டை எடுத்துகிட்டு இந்த G41 போர்டு ரீப்ளேஸ் பண்ணி எப்படி சிஸ்டமை மறுபடியும் ரீகண்டிஷனிங் கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். மதர் போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்ம ஆல்ரெடி சிபியூவில் இன்ஸ்டால் பண்ணியிருந்த மதர் போர்டு. இதில் பார்த்தோங்கன்னா DDR2 RAM 4 GB போட்டிருக்காங்க, 2 GB 2 RAM போட்டிருக்காங்க. ப்ராசஸர் என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ராசஸரை எப்போவுமே ரிமூவ் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராசஸர் சாக்கெட்டில் இருக்கிற பின்னெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ப்ராசஸரை திரும்ப ரீபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே ப்ராசஸர் மேலே கூலிங் பேஸ்ட் இருக்கிறதுனால என்ன ப்ராசஸர்ன்றது சரியாக பார்க்க முடியல. நாம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன ப்ராசஸர்னு நம்ம பார்த்துருவோம். சிஸ்டம் ஆன் ஆகிருந்து நம்ம என்ன ப்ராசஸர் நம்ம வெளியே பார்த்துட்ருக்கலாம். Pentium 4 ப்ராசஸர், ரொம்ப பழைய மாடல் ப்ராசஸர் தான் இருக்குது. இது ஃபுல்லாக சில்வரில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியாது. Pentium 4 3 GHz இருக்குது, 2 MB கேட்ச் இருக்குது, 800 பஸ்ஸஸ் ஸ்பீடு இருக்குது, மெகாஹெர்ட்ஸ். இந்த போர்டு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற நியூ மதர் போர்டு வச்சுருக்கோம். பிரான்டெக் பிராண்ட் இது. G41 போட்டிருக்கோம். ஆல்ரெடி போட்டிருந்தது 946. அது கொஞ்சம் அட்வான்ஸான போர்டு இது. இந்த போர்டும் சேம் DDR2 சப்போர்ட்டட் தான், 2 ஸ்லாட்டு பழைய போர்டில் இருக்கிற மாதிரியே.
24 பின்னு பவர் பின்னு, ஒரு ப்ராசஸருக்கு போகிற சப்ளை, ஒரு கிராஃபிக்ஸ் ஸ்லாட்டு, ஒரு பிசி ஸ்லாட்டு. பேக் சைடில் பார்த்தோம்னா முன்னே இருந்து பழைய போர்டில் வந்து PS2 மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. 6 யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு விஜி, ஒரு லேனு, ஆடியோ ஜாக்கு, மைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 4 ஷட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ப்ராசஸர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்னன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைட்லேயும் கட் இருக்கும் ப்ராசஸரில். அதே மாதிரி ப்ராசஸர் சாக்கெட்லேயும் கட் இருக்கும். இங்கே இருக்குங்களா, ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண உடனே மேலே இருக்கிற கேப் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இது டெம்பரவரியாக இந்த உள்ள இருக்கிற சாக்கெட்டில் இருக்கிற பின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுற பின்னு தான். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இது ரொம்ப பழைய சிபியூன்றதுனால ரொம்ப பழைய மாடல் ஃபேன் இருக்குது. நம்ம இந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இல்லாட்டி நமக்கு கஸ்டமருக்கு நீட் இருந்ததுன்னா ஒரு புது ஃபேனாக கொடுத்துடலாம். இந்த ஃபேன் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு சைடில் இருக்க இந்த பின்னு மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேறு ஃபேன் போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த G41 மதர் போர்டு நம்ம அதோட கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பழைய மதர் போர்டுக்கும் இப்போ இருக்கிற மதர் போர்டுக்கும் ஒரு சில கனெக்டட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் சிஸ்டம் ஃபேன் வரும், சிஸ்டம் கேசிங்கில் வர ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனுக்கான கனெக்ஷன் வந்து பழைய மதர் போர்டில் இருந்தது, இந்த மதர் போர்டில் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா RS32 அந்த போர்ட்டுக்கு உண்டான கனெக்ஷன். இதெல்லாம் பழைய மாடலில் இருக்கும். இப்போது இது நியூ மாடல் போர்டு G41ன்றதுனால அதில் ஒரு சில போர்ட் எல்லாமே இல்லை. பார்த்திங்கன்னா 2 ரேம் போட்டிருக்கோம், DDR2 2GB 4GB போட்டிருக்கோம். பவர் கனெக்ஷன், பவர் LED, ஹார்ட் டிஸ்க் LED 4 செட்டாக போர்ட்டில் ஃபஸ்ட்டு போர்ட்டில் நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது நாம் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போது ஆன் பண்ணியாச்சு. CMOS வார்னிங் வருது. F2 கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம எப்போவுமே ரீஅசம்பிள் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கூலிங் ஃபேனு எல்லாமே கரெக்டாக ரன் ஆகுதான்றது செக் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபேன் கனெக்ஷன் பண்ணாமல் விட்டுருப்போம், அது தேவையில்லாமல் ப்ராசஸர் ஓவர் ஹீட் பண்ணிவிடும். இப்போது சிஸ்டம் பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ப்ராசஸர் எல்லாமே அதே போட்டிருக்கிறதுனால, பழைய ப்ராசஸரே போட்டிருக்கிறதுனால நம்ம ஓஎஸ் அதுவே ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கும். நம்ம ஓஎஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகுதுங்களா இந்த கார்னரில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது மதர் போர்டுக்கு உண்டான ஒரு சில டிரைவர்ஸ் எல்லாம் அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும் ஆட்டோ இன்ஸ்டாலேஷனில்.
தேவைப்பட்டால் நம்ம டிரைவர் சிடியும் போட்டு இல்லை டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே புதுசாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம 946 போர்டில் இருந்து 41 போர்டுக்கு அப்கிரேடேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. திரும்ப வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.